ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பால் பாத்திரத்தை விளக்குறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருக்கும். இன்றைக்கி அதை எப்படி ஈஸியாக கழுவுறோம் அண்ட் இந்த பால் பாத்திரத்தில் எப்படி ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்றத கூட நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் கொடுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பால் பாத்திரத்தில் என்ன ரெசிபி அப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் டிஃபன் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்துக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். என்ன டிஃபன்? சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நீங்கள் இந்த பாத்திரத்தில் மாவை தட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெய் அப்புறம் வழக்கமாக தண்ணி ஊற்றி செய்வீங்களே, நீங்கள் எப்படி மாவு பிசைவீங்களோ அப்படியே தாங்க பிசைய போகிறீங்க. பட் இந்த பாத்திரத்தில் போட்டு நீங்கள் மாவு பிசைய போகிறீங்க. இது ஏன் அப்படின்னா, இந்த பால் காய்ச்சும் பொழுது இதில் நிறையா ஆடையெல்லாம் இருந்தது பார்த்திங்களா? முன்னாடி அந்த இதில் காமிச்ச மாதிரி நிறைய பாலாடை அதில் இருக்கும். அதெல்லாம் அந்த மலாயோடு சேர்த்து இந்த சப்பாத்தி செய்யும் போது சப்பாத்தி இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பாத்திரமும் ஈஸியாக கழுவுன மாதிரியே இருக்கும், மலாய் சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த பால் ஆடையை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு ரெசிபிக்கு யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இதை எப்படி பார்த்திங்கனாலும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்றைக்கெல்லாம் சப்பாத்தி செய்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அன்றைக்காவது நம்ம பாலாடையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தியாவது நம்மளுக்கு இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் நல்லா பசைஞ்சிட்டேன். நீங்கள் எப்படி மாவு பசைறீங்களோ அதே மாதிரி பசைஞ்சிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே பாருங்கள் அந்த பாலாடை எல்லாமே இதோட சேர்ந்துருச்சு. லைட்டாக கடைசியாக ஆயில் நான் தொட்டு வைப்பேன், அவ்வளோதான். இப்போது இந்த பாத்திரத்தை ஈஸியாக கழுவிடலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பால் பாத்திரத்தை கழுவணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு சப்பாத்தி மாவும் ரெடி ஆகிட்டு பால் பாத்திரமும் கிளியர் ஆகிட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.